வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். அத்தியாயம் 29. சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு. இந்திய மண்ணில் எத்தனையோ அந்நிய படையெடுப்புகள் நிகழ்ந்ததுண்டு. ஆனால் யாராலுமே ராஜபுத்திரர்களை மட்டும் முழுமையாக வழிக்கு கொண்டு வர முடியவில்லை. கூண்டோடு அந்த இனத்தை அழிக்கவும் முடியவில்லை என்பது வரலாற்று உண்மைகளில் ஒன்று. ஒரு சராசரி ராஜபுத்திர வீரன் கூட பெருமிதம் கொண்ட மண்ணின் மைந்தனாக குழந்தை பருவத்திலிருந்தே வளர்க்கப்பட்டதும் ஒரு காரணம். இயற்கையாகவே தன்மானம், கற்பு இவற்றையெல்லாம் கவித்துவத்தோடு போற்றி பெருமைப்படும் இனமாக அது இருந்தது. சொந்த மண்ணுக்காக போரிடும்போது வெற்றி அல்லது வீர மரணம் என்னும் உத்வேகம் இந்த வீரர்களின் நாடி துடிப்பு வரை ஊடுருவியிருந்தது. ஆப்கானிய போர் வீரர்களைப் போலவே ராஜபுத்திர வீரர்களும் போருக்கு கிளம்புவதற்கு முன் சற்று ஓபியத்தை ஆவேசத்துக்கு ஏற்றிக்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் ஏதோ காரணத்தால் ஓபியம் விளைச்சல் இல்லாமல் போய்விட படையெடுப்பையே அரசர் ஒருவர் தள்ளி போட்ட நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது. பல ராஜபுத்திர பெண்களும் ஆண்களைப் போல போர்க்களங்களில் வாளேந்தி போர் புரிந்த சம்பவங்கள் நிறையவே உண்டு. எதிரிகளிடம் சிக்க நேரும் நிலையில் ஏற்பட்டால் ஜப்பானிய சாமுராய் வீரர்களைப் போல வயிற்றில் வாளை பாய்ச்சி கொண்டு தற்கொலை செய்து கொள்வது இந்த வீராங்கனைகளுக்கு வழக்கம். அப்படி யாருக்குமே வளைந்து கொடுக்காத ராஜபுத்திர வம்சத்தை வெற்றிகரமாக வழிக்கு கொண்டு வந்த முதல் முகலாய மன்னராக அக்பரை சொல்லலாம். இதற்காக மன்னர் மேற்கொண்ட யுத்தம் சற்று வித்தியாசமானது. அதாவது ராஜபுத்திர அரசர்களை மாமனார்களாக ஆக்கி கொண்டு விடுகிற அன்பு யுத்தம். இப்படித்தான் பிற்பாடு ஜெய்சல்மர் மன்னரின் மகளையும் பீகானீர் அரசரின் மருமகளையும் மணந்து கொண்டார் அக்பர். பிறகு இந்த ராஜபுத்திர மனைவிகள் லிஸ்ட் மேலும் மேலும் நீண்டது. ஆனால் மத்திய பிரதேசத்தில் அப்போது கோண்ட்வானா என்று அழைக்கப்பட்டது ஆட்சி புரிந்து வந்த ராணி துர்காவதி அக்பரை சட்டை செய்யவில்லை. பல யுத்தங்களில் நேரடியாக பங்கேற்று பழக்கப்பட்ட இந்த ராணி எந்த போரிலும் தோற்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்க உண்மை. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் பெரும் பகுதியை ஆண்ட சண்டேல இனத்தை சேர்ந்தவர் துர்காவதி. பிற்பாடு அந்த இனம் செல்வாக்கிழந்து நாடில்லாமல் சிரமப்பட்ட போது துர்காவதியின் தந்தை சற்று வேண்டா வெறுப்பாக மகளை கோண்ட்வானா அரசருக்கு மணம் செய்வித்தார். கோண்ட்வானா அரசர் ராஜபுத்திர இனத்திற்கு இணையான உயர்ந்த குலம் அல்ல என்பதுதான் காரணம். இருப்பினும் துர்காவதி ராணியான பிறகு ஒரு கட்டுக்கோப்பான திறமையான வீரம் மிகுந்த சிற்றரசாக கோண்ட்வானா உருவாகியது. அரசருக்கு பிரதான ஆலோசகராக விளங்கிய துர்காவதியின் நிர்வாகத் திறமை அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. சென்ற அத்தியாயத்தில் நாம் அறிமுகப்படுத்திய செல்வாக்கு மிகுந்த மால்வா மன்னர் பஸ்பகதூரையே ஒரு நேரடி யுத்தத்தில் முறியடித்த துர்காவதியிடம் பெரும் காலாட்படையோடு 20,000 குதிரை வீரர்களும் 1000 போர் யானைகளும் இருந்தன. ராணிக்கு குறிபார்த்து துப்பாக்கி இயக்கவும் தெரியும். ஆம், பாபருக்கு பிறகு துப்பாக்கி புழக்கம் வடநாட்டிற்கும் வந்துவிட்டது. ராணியின் ஹாபி ஓவியம் வரைவதோ தையல் கலையோ அல்ல, காட்டில் நாட்கணக்கில் வேட்டையாடுவது. குறிப்பாக புலியின் உருமல் சத்தம் தொலைவில் இருந்து காதில் விழுந்தால் அதை தேடி பிடித்து சுட்டு வீழ்த்தும் வரை தண்ணீர் அருந்தாமல் இருப்பது துர்காவதியின் வழக்கம் என்கிறது ஒரு சரித்திர குறிப்பு. கணவர் இறந்த பிறகு தன் ஒரே மகன் வீரநாராயண் சார்பில் நாட்டை ஆண்டார் துர்காவதி. இப்போது முகலாய சிங்கம் தாராளமாக இங்கு வரட்டும், ஒரு கை பார்க்கலாம் என்று முழங்கினார். அக்பர் இந்த முறை தன்னை நேரடியாக செல்லாமல் ஆசாப் கான் என்ற திறமையான தளபதியின் கீழ் ஒரு பெரும் படையை கோண்ட்வானாவிற்கு அனுப்பினார். கிபி 1564 நிகழ்ந்த ஒரு உக்கிரமான யுத்தத்தில் வில்வித்தையில் தேர்ந்த ஆசாப் கான் எய்த அம்பு யானையின் மீது அமர்ந்து சரமாரியாக ஈட்டிகளையும் அம்புகளையும் செலுத்தி கொண்டிருந்த துர்காவதியின் இடது தோள்பட்டையில் பாய்ந்து அவரை படுகாயப்படுத்தியது. தோல்வி நிழலாக தங்கள் மீது படிய ஆரம்பிப்பதை புரிந்து கொண்ட துர்காவதி முகலாய வீரர்களிடம் சிறைப்படக்கூடாது என்று முடிவு கட்டினார். கையில் குர்வால் எதுவும் இல்லாததால் முன்னால் அமர்ந்திருந்த யானை பாகனிடம் இருந்த அங்குசத்தை பறித்து தன் வயிற்றில் அதை பாய்ச்சி கொண்டு மரணத்தை தழுவினார் அந்த வீராங்கனை. கோண்ட்வானா கோட்டைக்குள் வெற்றி முழக்கத்துடன் புகுந்த முகலாய படை ராணியின் மகன் சிறைப்படுத்தப்பட்டார்.
தோற்றவர்கள் மன்னிப்பதை அக்பர் பாதுஷா வழக்கமாக கொண்டிருந்தார். தளபதி ஆசாப் கானுக்கு இது தெரியாதது அல்ல. என்றாலும் இந்த முறை மன்னருக்கு வாய்ப்பு தரவில்லை அந்த தளபதி. மைதானத்தின் நடுவே இளவரசரை படுக்க வைத்து இரக்கமில்லாமல் நூற்றுக்கணக்கான குதிரைகளை விட்டு இடற செய்து கொன்றான் ஆசாப் கான். தொடர்ந்து அரண்மனை சூறையாடப்பட்டது. ஒரு வாரம் செலவிட்டும் அபகரிக்கப்பட்ட பெரும் செல்வத்தை 1/10 பங்குதான் எண்ண முடிந்ததாம். ஆசாப் கான் மனதில் ஆசை புகுந்தது. சம்பிரதாயத்திற்கு 15 யானைகள் மட்டும் அக்பருக்கு அனுப்பினான் அவன். தளபதிகள் முதல் வேளையாக கைப்பற்றப்பட்ட யானைகளை மன்னரிடம் சேர்த்தாக வேண்டும் என்ற ஒரு சட்டம் அந்த காலத்தில் உண்டு. அப்படி செய்யாதது பெரும் ஒழுங்கீனமாக கருதப்பட்டது. ஆசாப் கானின் நடத்தை கண்டு கோபமுற்ற அக்பர் தளபதியை கைது செய்ய ஒரு படையை அனுப்ப காடுகளில் ஓடி பதுங்கி கொண்டான் அவன். அங்கிருந்து பாதுஷாவிற்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு ரகசியமாக நெடும் பயணம் மேற்கொண்டு எப்படியோ பிறகு அக்பரை சந்தித்தான். காலில் விழுந்து அழுது புரண்டு உயிர் பிச்சை கேட்க மன்னரும் தளபதியின் போர் திறமையை மனதில் கொண்டு மன்னித்தார். இதற்கிடையில் டெல்லியில் பிரதிநிதியாக காபூலை ஆண்டு வந்த அக்பரின் ஒன்றுவிட்ட சகோதரர் மிர்சா முகமது ஹக்கீமும் கிழக்கே ஜான்பூரில் கவர்னராக இருந்த கான் ஜமானும் அக்பரை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்த இருவருடைய கொட்டத்தையும் அடக்கி வழிக்கு கொண்டு வர வேண்டியதாயிற்று. அக்பர் புகழ் உச்சிக்கு போக நடை பயின்றது மலர்பாதையில் அல்ல, போர்க்களத்திலேயே அவருடைய பாதி வாழ்க்கை கழிந்தது என்பதே உண்மை. அப்படித்தான் இருக்க வேண்டும். நிஜமான மன்னன் ஓய்வெடுக்க பிறந்தவன் அல்ல. நாட்டு மக்களின் நன்மைக்காக தொடர்ந்து போர் புரிந்து சாம்ராஜ்ய எல்லைகளை விஸ்தரிப்பதுதான் அரசனின் கடமை. அப்போதுதான் ராஜ்யத்தில் நிதி இறப்பு பெருகும், மக்கள் வசதியாக வாழ முடியும் என்று அக்பர் அவ்வப்போது குறிப்பிடுவதுண்டு என்கிறார் அப்போது வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர் அப்துல் ஃபசல். யுத்தம் நடக்காத சமயங்களில் காட்டுக்கு சென்று வேட்டையாடுவது அக்பருக்கு பிடித்தமான ஒன்று. மன்னர் வேட்டையாடுவதை பார்க்க பிரமிப்பு மூட்டும் காட்சியாக இருந்திருக்க வேண்டும். அக்பர் வேட்டைக்கு புறப்பட்டால் ஏதோ ஊரையே ஒழித்து கட்ட கிளம்புகிறாரோ என்ற சந்தேகம் வருமாம். சுமார் 50,000 வீரர்கள் முன்கூட்டியே புறப்படுவார்கள், ஆயிரக்கணக்கில் தோல் வாத்தியங்களோடு. இப்படி கிளம்பும் வேட்டைப்படை முதற்கட்டமாக 60 மைல் சுற்றளவு காட்டுப்பகுதியை வியூகமாக வளைத்து கொள்ளும். பிறகு ஏக காலத்தில் வாத்தியங்களால் பெரும் ஒலி ஏற்படுத்தி கொண்டு வீரர்கள் முன்னேறுவார்கள். இந்த வட்ட வடிவமான மனித கோட்டை போக போக சுருங்கி கொண்டே வரும். மிருகங்களை தேடி காடு முழுவதும் அலைய வேண்டாம். 4 மைல் சுற்றளவிற்குள் நூற்றுக்கணக்கில் புலிகள், சிறுத்தைகள், யானைகள், மான்கள், பன்றிகள் என்று ஒரு கலவரமான சஃபாரியே உருவாகும். இதற்கே சுமார் 1 மாதம் பிடிக்கும். சொல்லி அனுப்பிய பிறகு அக்பர் ஆர்வத்துடன் வந்து சேர்வார். கிளைமாக்ஸில் வட்டத்துக்குள் சர்வாதிகாரியின் குதிரை பிரவேசிக்கும். வேட்டையின் போது வில், வாள், ஈட்டி, துப்பாக்கி இப்படியாக அத்தனை ஆயுதங்களையும் மாற்றி மாற்றி உபயோகித்து மிருகங்களை வீழ்த்துவார் அக்பர். தொடர்ந்து 5 நாட்கள் வட்டத்தை விட்டு வெளியே வராமல் அக்பர் வேட்டையாடியதுண்டு. மன்னர் வேட்டையாடும் வரை வேறு யாரும் உள்ளே செல்லக்கூடாது. பிறகு அவர் கை உயர்த்தியதும் மற்ற தளபதிகள் புகுந்து தங்கள் பங்குக்கு வேட்டையில் ஈடுபடுவார்கள். விஐபிகள் முடிந்த பிறகு கடைநிலை ஊழியர்களுக்கும் சான்ஸ் உண்டு. பழக்கப்படுத்தப்பட்ட சிறுத்தைகள் நூற்றுக்கணக்கில் அக்பர் அரண்மனையில் இருந்தன. தந்தை ஹுமாயூன் 2வது முறையாக டெல்லியை கைப்பற்றிய போது முதன்முறையாக ஒரு சிறுத்தையை குறுநில மன்னர் ஒருவர் இளவரசர் அக்பருக்கு பரிசாக தந்தார். பார்த்த கணத்திலேயே அக்பருக்கு சிறுத்தை மிகவும் பிடித்து போய்விட்டது. அரேபியர்கள் வேட்டைக்காக வல்லூர்களை பழக்கப்படுத்துவதைப் போல பயன்படுத்தியதைப் போல அக்பர் சிறுத்தைகளை பழக்கியிருந்தார். திறமைக்கேற்ப சிறுத்தைகள் கழுத்தில் அணிய ஆபரணங்கள் உண்டு. இந்த வகை வேட்டையில் சிறுத்தைகளின் கண்கள் துணியால் கட்டப்பட்டிருக்கும். மானை பார்த்தவுடன் துரத்தாமல் இருக்க அவை உட்காருவதற்காக விலை உயர்ந்த கம்பள விரிப்புகள் போடப்படும். பிறகு ஒரே சமயத்தில் அத்தனை சிறுத்தைகளின் கண் மறைப்புகளும் அவிழ்த்து விடப்படும். எந்த சிறுத்தை மிக அதிக எண்ணிக்கையில் இரைகளை கொள்கிறது என்று பெட் கட்டப்படுவதும் உண்டு. ஒருமுறை மன்னரின் சிறுத்தை ஒன்று மானை பிடிக்க விஸ்தாரமாக ஒரு கிடுகிடு பள்ளத்தில் ஒரே பாய்ச்சலில் தாவி சாதனை புரிய அதற்கு மலர் மாலையோடு வைரங்கள் பதித்த நெக்லஸ் ஒன்றை கழுத்தில் அணிவித்து ஊர்வலமாக டெல்லி வீதிகளில் அழைத்து சென்றார் பாதுஷா. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சில மிருகங்களுக்கும் சற்று அதிகமாகவே திறமை உண்டு. அதை நாம் மதிக்க வேண்டும் என்பது அக்பரின் விளக்கம்.
காடுகளுக்கு சென்று வேட்டையாடுதல் அக்பரின் வாழ்நாள் முழுவதும் ஹாபியாக இருந்தது. தன்னுடைய 54வது வயதில் கூட பௌர்ணமி நாளன்று இரவு வேட்டைக்கு சென்ற மன்னர் கட்டுமஸ்தான கலைமான் ஒன்றை துரத்தி கொண்டு ஓடி, கையாலேயே பிடித்து காட்டுகிறேன் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு முயற்சிக்க, மன்னரின் கைப்பிடியில் சிக்கி வணங்கிய மான் திடீரென்று திமிறி பாய்ந்தபோது அக்பர் பாதுஷா வயிற்றுக்கு கீழ் விரைப்பகுதியில் கொம்பு ஊடுருவி காயப்படுத்திவிட்டது. 2 மாதங்கள் சிகிச்சையில் இருந்தார் அரசர். சக்கரவர்த்தியின் பிரத்யேகமான அந்த காயத்திற்கு தினமும் மருந்து பூசும் பெரும் பேறு எனக்கு கிடைத்தது என்று உணர்ச்சிகரமாக எழுதியிருக்கிறார் அக்பரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய அப்துல் ஃபசல். களத்திலும் சரி காட்டிலும் சரி வெற்றிகளை அடுக்கடுக்காக வந்து சேர்ந்தாலும் ராஜபுத்திர வம்சத்தின் பெருமையையும் வீரத்தையும் சாற்றிக் கொண்டிருந்த ஒரு கோட்டை இன்னும் அக்பரின் வழிக்கு வராமல் இருந்தது. அதுதான் மேவார் ராஜ்யத்தில் உள்ள சரித்திர பிரசித்தி பெற்ற சித்தூர் கோட்டை. அங்கே ஆண்டு வந்த மன்னர் ராணா உதய்சிங் டெல்லி பாதுஷாவிடம் மண்டியிட மறுத்து மட்டுமல்லாமல் ஜெய்ப்பூர் மன்னர் மகளை அக்பருக்கு மணமுடித்தது குறித்து அருமையாக பெற்ற மகளை போயும் முகலாய மன்னரின் அந்தப்புரத்திற்கு அனுப்பிய இவனெல்லாம் ராஜபுத்திரனா என்று இகழ்ச்சியுடன் குறிப்பிட்ட தகவல் டெல்லிக்கு போய் சேர்ந்தது. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.